கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே இந்த நாள் ஒரு பண்டிகை நாளாக கொண்டாடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நம்ம நோவாவுடைய காரியத்தை பார்க்கும்போது, ஆதியாகமத்தில் நோவா என்கிற ஒரு மனுஷன், அவரை கர்த்தர் தேவன் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை ஒரு நீதிமானாக இருந்தது. நோவாவுக்கு மனைவி பிள்ளைகளாக இருந்திருக்காங்க. நோவா அந்த நாட்களில் அவன் நீதிமானாக இருந்தான்னு சொல்லப்படும். யோபு குறித்து பார்க்கும்போது கூட அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுணமான அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி யோபின் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் ஆதியாகம புத்தகத்தில் படிக்கும்போது நோவா அவரும் மனைவி பிள்ளைகளோடு கூட ஒரு நீதிமானாக இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆதாம் ஏவாள் பிறகு நோவாவினுடைய வரலாறு வருகிறது. அதில் நோவா நாட்களில் அதிக நாட்கள் இருந்திருக்கிறார், அதிக வருஷங்கள் இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாட்களில் ரொம்ப அக்கிரமணியாக ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனாலே பொறுக்க முடியாதபடிக்கு அந்த பூமியே அழிக்க முடியாத ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தண்ணினால் பூமியை அழிக்க முடியாத ஒரு தீர்மானம் பண்ணி, அதற்கு முன்பதாக நோவாவிடத்தில் ஆண்டவர் பேசி ஒரு பேழை, அதாவது ஒரு கப்பலை போன்ற ஒரு பேழை உண்டு பண்ணி அதில் ஜீவராசிகள்லாம் ஜோடியாக சேர்த்து, பிறகு நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளும் மருமகள் யாவரும் எல்லாம் குடும்பமாக சேர்த்து நீங்கள் இருங்க. அதை கட்டிக்கொண்டு அந்த பிழையை கட்டிக்கொண்டு அவர் உபதேசங்களை பண்ணி கொண்டிருந்தார். இதுபோல் கடவுள் வருகிறார், கடவுளை கீழ்ப்படிங்க, நீதிமான்களாக இருங்க, பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லி தேவனுடைய ஆலோசனைலாம் அவர் கொடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நாட்களில் ஜனங்க ஒன்றும் ரட்சிக்கப்படுறாமல் தெரியல. பாருங்கள், அவர் குடும்பம் மட்டும், அவருடைய குடும்பங்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால், நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால், அப்போ அநேகர் எப்படி இருந்திருப்பாங்க? இந்த நாட்களை விட இந்த நாட்கள் தான் அதிகமான தீமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு அகெயின்ஸ்டான காரியங்கள், மனுஷன் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், அதான் அந்த ஆசைகள் பண்ணிருக்கான். அதாவது முக்கியமான போராட்டம் என்னன்னு சொன்னால், மனிதனுக்கு அந்த ஆசையை செய்கிற அது போயிட்டானாக்கா ஒரு பிரச்சனை கிடையாது. இதனால தான் பிரச்சனை வருது. ஆணுக்கு பெண்ணை உண்டாக்கிட்டாரு. இதில் அவங்க சரிசமமாக போயிட்டாங்கன்னு சொன்னாக்கா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் ஏறுக்குமாறாக பேசும்போது தான் பிரச்சனை. இதுதாங்க நாட்கள் பிரச்சனை. வேதத்தில் படிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது விளக்கமாக வெட்ட வெளிச்சமாக பைபிளில் போட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நீங்கள் வீடுகளில் போய் படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக அந்த ஆசையாகப்பட்டது உள்ள காரியம்தான் பிரச்சனை உண்டாகும். அதுதான் ஆசையை துறந்தால் அகிலம் உனக்கு, ஆசையே துன்பத்துக்கு காரணம், அந்த ஆசையை நீங்கள் ஒழிச்சு கட்டுங்க அப்படின்னு போட்டுக்குது. அப்புறம் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது ஓரளவுக்கு நீங்கள் ஆசைகள்லாம் நீங்கள் ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவ ஊழியக்காரருக்கு மட்டும் சுத்தமாக ஆசைகள் இருக்கக்கூடாது, வெறுக்கணும்னு கொடுக்கும். உலகத்தின் ஆசை இச்சைகளை வெறுத்து வாழணும் தேவ ஊழியக்காரர்கள் என்று போட்டுருக்கு. அதுபோல் நோவா நடந்தது போல் நாளைக்கு நாம் நீதிமான்களாய் பரிசுத்தமாய், அதாவது சொன்னாக்கா செய்யணும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் மீட்டிங்கு அப்படின்னு சொன்னால், கரெக்டாக முடிச்சுட்டு 1 மணிக்கு ஜனங்க வெளியே நிற்கணும். இது ஒரு காரியமே உங்களுக்கு போதும். உண்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இதுதான் அந்த வார்த்தை தான். நீ நல்ல காரியங்களை செய்கிறீங்களோ இல்லை கெட்ட காரியங்களை செய்கிறீங்களோ அது ரெண்டாவது. அந்த உண்மை எப்படி வரும்? அந்த உண்மை எப்படின்னு சொன்னால், இந்த உண்மை இது போன்ற காரியத்தில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு மனுஷனுக்கு சொல்கிறீங்க, நான் காலையில் 8 மணிக்கு நான் இருப்பேன், நீங்கள் வாங்க
அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் 8 மணிக்கு எங்கன்னா வெளியே போயிட்டு அவர் வரும்போது அவர் போயிட்டாருங்க. இப்படிலாம் வந்து நம்ம அந்த காரியங்கள் இதுதான் வந்து உண்மைகள் தவறு. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நாம் இந்த நாட்களில் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.